எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். ஆமா, யார்ப்பா நீ? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். இதுல என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃப்ப டெவலப் பண்ணக்கூடிய குட்டி, குட்டி தகவல்கள், நெறைய கருத்துக்கள், நெறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நாம எத பத்தி பேசப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியல, உடம்பு கொஞ்ச நாளா ஷேப்பே இல்லாத மாரி ஆயின்னு இருக்குது. ம். ஆ நான் நெனச்சா உடனே குறைச்சிருவேன். என்ன மூஞ்சில கருவளையம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் நெனச்சா அதெல்லாம் சரி பண்ணிடுவேன். இந்த மாரி நான் நெனச்சா அத பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்துக்கலாம். நான் நெனச்சா அத நாளைக்கே முடிச்சுருவேன். அந்த மாரி நெனச்சு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஊர்ல வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் நல்லா படிச்ச பையன் தான். நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த பையன் தான். சடனா அவங்க அப்பா, அம்மா தவறிர்றாங்க. ஸோ அவங்க தவறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் குடிக்க அடிமையாயிர்றான். ஸோ குடிக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த அளவுக்கு பசியும் எடுக்குது. ஸோ நெறைய சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சுன்னா, அவனுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து அன்ஷேப் ஆயிட்டு இருக்கான். ஆள் கொஞ்சம் உருண்டையா ஆயிட்டே இருக்கான். ஸோ பார்க்குறவங்கலாம் கேட்குறாங்க, "தம்பி உடம்ப பாருப்பா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அட போ பெருசு, நான் நெனச்சேன்னா நாளைக்கே குறைச்சிருவேன்." அந்த மாரி அவன் அசால்ட்டா சொல்லிக்கிட்டே இருக்கான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹேர் லாஸ் ஆகுது. ஹேர் லாஸ் ஆகுறப்பயும் சொல்றாங்க, "தம்பி மண்டையில பாருப்பா, 1/4 கிரவுண்ட் விழுது. அது என்னன்னு கவனிப்பா." அட விடுங்கம்மா, அது நான் அது அது நான் நாளைக்கே கூட சரி பண்ணிடுவேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த மாரி எல்லா விஷயத்துக்கும் அவனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிறது தப்பில்ல. அந்த கான்ஃபிடென்ட் ஒரு ஸ்டேஜ்ல ஓவர் கான்ஃபிடென்ட்டா மாறிட்டு இருக்கு. ஸோ இதே மாரியே போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவன் வெளியூருக்கு வேண்டிய நிர்பந்தம். போயே ஆவணும். இல்லாட்டி போட்டு தள்ளிடுவோன்ற மாரி ஒரு சூழ்நிலை. சரி ஓகே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் அவன் இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன விட்டு அந்த ஊருக்கு வந்து அவன் போறான். ஆனா அந்த போறப்ப தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிஃபிகல்ட் ஃபீல் ஆகுது. என்ன இப்படி இளைக்குது? அ இன்னும் ஊர் அவ்ளோ தூரம் இருக்கா? அட போங்கடா! அப்படின்ற மாரி அவன் மூச்சு வாங்கிட்டே இருக்கிறப்ப தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பெருத்துட்டோமோ! என்ன நம்ம ஓடக்கூட இல்ல. நடக்க தான் செய்றோம். நடக்கிறதுக்கே நமக்கு இப்படி மூச்சு வாங்குதே! அப்படின்ற மாரி நெனைக்கிறான். ஒரு ஸ்டேஜ்க்கு மேல நடக்க நடக்க அவனுக்கு கண்ணே தெரியல. என்ன கண்ணும் ரொம்ப அடி வாங்கிடுச்சோ! தூரத்துல இருக்கிற பாதை தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல இருக்கிறது மட்டும் தான் தெரியுது. என்னாச்சு நமக்கு? சரி செத்த நேரம் அந்த மரத்துக்கு கீழ போய் உட்காருவோம். அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழ போயிட்டு அவரு போய் உட்கார்றதுக்கு போறாரு. அங்க பார்த்தா, அங்க ஆல்ரெடி ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு பக்கத்திலேயே ஒரு நாயும் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு மரக்கட்ட மாரி ஒரு செட் இருக்கு. அதுல போய் உட்கார்ந்திருக்காங்க. இவரு பக்கத்துல போறாரு. அந்த நாய் அழுதுகிட்டே இருக்கு. "ஏய்! ரொம்ப நேரமா அந்த நாய் அழுதுட்டு இருக்கு. என்னன்னு தான் பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயோட ஓனர் கிட்ட இவரு வந்து ஹார்ஷா கேட்கிறாரு. "அது ஒண்ணும் இல்ல தம்பி. அது ரொம்ப நேரமா ஒரு ஆணி மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. அதான் அழுதுட்டு இருக்கு." "எது? ஆணி மேல உட்கார்ந்துட்டு இருக்கா? யோவ்! என்னையா ஆணி மேல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அசால்ட்டா சொல்ற? பின்ன என்ன? ஆணி மேல உட்கார்ந்தது அது. நான் என்ன பண்ண சொல்றீங்க? சரி தள்ளியாவது அந்த நாய் உட்காரலாம்ல. அதுக்கு அந்த அளவுக்கு வலிக்கல போல இருக்கு. அதான் அழுதுகிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வலிக்கல போல இருக்கா? என்ன ஒரு கிறுக்கு கிராமத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமா? அப்படின்ற மாரி நெனச்சு, அந்த இடத்த விட்டு அவன் நடந்து வர்றப்ப தான் அவனுக்கு தோணுது. அந்த ஆள் கடைசியா சொன்ன வார்த்தை அவன் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அந்த நாய்க்கு வலிக்கல போல இருக்கு. அதான் இன்னும் அதே இடத்திலேயே அது உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னது, அவனுக்கு ஏதோ அவன சொன்ன மாரியே இருக்கு. ஆமா, நம்மளும் நம்மளால மாத்த முடியும்னு தெரியும். ஆனா மாத்தாம இருக்கோம்னா, நமக்கு அந்த அளவுக்கு வலிக்கல போல இருக்கு. அதனால தான் நம்ம இன்னும் அங்கேயே உட்கார்ந்துட்டு, இன்னும் அழுதுகிட்டே இருக்கோம். அங்கருந்து எழுஞ்சுக்காமன்றது அவனுக்கு புரியுது. ஓகே. நம்ம பழைய பழைய ஆளா மாறணும் அப்படின்ற மாரி அவரு மைண்ட்ல டிசைட் பண்றாரு. அந்த ஊருக்கு போயிட்டு ஏன்னா அந்த ஊர்ல இருந்த அவரோட கம்ஃபோர்ட் ஜோன், அந்த ஆம்பியன்ஸ் அத மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு இந்த ஊர்ல வந்து. இங்க அவரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இங்க அவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க அவரே செல்ஃப் கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல அவரு சொன்ன மாரி அவரோட லைஃப் ஸ்டைல அவர் மாத்திட்டாரு. ஐ ஹோப் இந்த பதிவு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியாது. சரி புரியாதவங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிர்றேன். நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்டிருந்தேன். உங்களோட லைஃப்ல வந்து எது ரொம்ப ரொம்ப முக்கியம்? உங்களோட பிசிக்கல் ஹெல்த்தா? அப்படி இல்லையா மென்டல் ஹெல்த்தா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். 99% மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மென்டல் ஹெல்த் தாங்க முக்கியம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் அத வந்து மறுத்து பேசவே இல்ல. மென்டல் ஹெல்த் முக்கியம் தான். ஆனா அத எதோட கம்பேர் பண்றோன்றது இருக்கு. நான் அத கம்பேர் பண்ணது பிசிக்கல் ஹெல்த்தோட. ஸோ உலகத்திலேயே ரொம்ப முக்கியமானது உங்களோட பிசிக்கல் ஹெல்த் தான். நீங்க நினைக்கலாம், அப்ப மென்டல் ஹெல்த் தானே முக்கியம். எல்லா புக்ஸ்லயும் அப்படித்தானே சொல்லியிருக்கு. என்ன பார்க்குறவங்க, இந்த YouTubeல வீடியோ போடுறவங்க, இந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாத்துலயும் உங்களோட மென்டல் ஹெல்த்த கவனிங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. அத சொன்ன எல்லாருமே எவ்வளோ ஃபிட்டா இருக்கிறாங்க அப்படின்றதையும் பாருங்க. அவங்க
மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கத்தால ஃபிட்டா இல்ல. அவங்க ஃபிட்டா இருக்கிறதால தான் மென்டலி ஸ்ட்ராங்காவும் இருக்கிறாங்க. இந்த ஒரு பழைய ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, "சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்ன்ட்டு." ஸோ உடம்பு ஒழுங்கா இருந்தா தான் உங்களால நெனச்ச காரியத்தையே பண்ண முடியும். ஏன் இத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இருக்கிற ஏரியாவ எடுத்து பாருங்களேன். உங்களோட தெருவுலயே பார்த்தீங்கன்னா 2 ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்துருச்சு. உங்களோட ஏரியாவிலேயே 4 பேக்கரி வந்துருச்சு. உங்கள சுத்தி சுத்தி ஒபிசி ஆகுற காரணங்கள் நெறைய வந்துருச்சு. ஆனா இன்னமும் நெறைய கிராமத்துல ஒரு ஜிம்மு கூட கிடையாது. ஸோ நம்மள ஃபிட்டா வச்சுக்கிற விஷயம் ரொம்ப கம்மியாவும், நம்மள பெருக்க வைக்கிற விஷயம் நெறையவும் நம்மள சுத்தி வந்துருச்சு. நீயா கான்ஷியஸா உன் லைஃப்ல டிசிஷன் எடுக்காட்டி, அந்த நாய் வந்து ஆணி மேல உட்கார்ந்த மாரி தான் நம்மளோட லைஃப்பும் இருக்கும். கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே அந்த ஆணி மேல தான் உட்கார்ந்துட்டு இருப்போமே தவிர, எழிஞ்சு தள்ளி போய் உட்காரவே மாட்டோம். நீங்க உங்க லைஃப்ல வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, டிசிஷன் உடனே எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் தானே, கொஞ்ச நேரம் அழுதுட்டு நான் அந்த ஆணிலருந்து அப்புறமா எழுஞ்சுப்பேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம அந்த வலி உங்களுக்கு பழகி போயிடும். நாயே அந்த வலி பழகுனதால தான் நான் இன்னும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி, அந்த ஓனர் அந்த நாய்கைய பத்தி அவர்கிட்ட சொன்னார்ல, அது உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் ஆகாம இருக்கணும்னா, நீங்க அந்த ஆணிலருந்து உடனே எழுஞ்சுக்கங்க. ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் நம்புறேன். ஸோ, நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது எல்லாம் அந்த சப்ஸ்கிரைப் தான். ஸோ, அத மறக்காம பண்ணிடுங்க. எல்லா மனசும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவ பத்தியோ, இல்ல என்ன பத்தியோ ஏதாவது கருத்து சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஸோ ஒவ்வொரு நல்ல வீடியோக்கும் நீங்க குடுக்குற ஆதரவு தான், இன்னும் இது மாதிரியான நெறைய நல்ல நல்ல விஷயங்கள உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்து வைக்கணுன்ற தூண்டுதல எங்களுக்கும் குடுக்கும். நீங்க ஒரு கான்ட்ரோவர்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரியேட்டர்ஸும் கான்ட்ரோவர்சிய மட்டும் தான் உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. நீங்க நல்ல கன்டென்ட்க்கும் ஆதரவு குடுத்தீங்கன்னா, இன்னும் நெறைய நல்ல கன்டென்ட்கள தான் அவங்க குடுப்பாங்க. அவங்களுக்கும் வேற வழி கிடையாது. ஸோ த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நல்ல விஷயத்த நீங்க கன்டினியூவா கன்சியூம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கே தெரியாம உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களோட லைஃப்ல நடந்திருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும், கருத்தோடும் நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைபும், கமெண்ட்டும் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும் தான். நன்றி.